போலீஸால ஒரு கேஸை உட்காந்த இடத்துலேருந்தே முடிக்க முடியும் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ரைட் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். ஐயா, இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம். காலையிலேருந்து என் பையனை காணும்னு நடையா நடந்துட்டு இருக்கேன். என் வேதனை தெரியாம பேசுறீங்க. நாங்க எப்படி வேலை செய்யணும் நீங்க சொல்லி தரீங்களா? ரூல்ஸ் எல்லாம் நமக்கு தான், அவனுங்களுக்குன்னு வந்தா மட்டும் எல்லா ரூல்ஸும் மாற்றுவானுங்க. நட்ராஜன், யுவீனா, அக்ஷரா ரெட்டி, அருண் பாண்டியன் நடிப்பில், சுப்பிரமணியன் ரமேஷ் இயக்கத்தில், குணா பாலசுப்ரமணியன் இசையில் வெளியாகி இருக்கிற படம் தான் ரைட். இந்த படத்தில் அருண் பாண்டியனோட பையன் காணா போயிடுவார். அதை பற்றி இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் வரப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக பாம்பு செட் பண்ணிடுவாங்க. அதை யார் வைக்கிறாங்க, எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக பாம்பு செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. லிசன், இப்போ இந்த ஸ்டேஷன் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்போதைக்கு நீங்க எல்லாரும் போலீஸ் இல்ல, பணைய கைதிங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் அருண் பாண்டியன் அண்ட் நட்ராஜன் ஆக்டிங் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சில ட்விஸ்ட் எல்லாமும் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா வேகமாக விறுவிறுன்னு போச்சு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது சரி, நீங்க யாரு? விஷயம் எக்காரணத்தை கொண்டு வெளியே போகாம பார்த்து. உங்க டிபார்ட்மெண்ட் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? உங்கள ஒரு போலீஸ் நல்லவங்கன்னு சொல்லுங்க, அவங்கள மட்டும் நான் உயிரோட விட்டுறேன். இந்த படத்தோட ட்ராபேக்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் கதை தான் ரொம்ப யூஷுவல் ஸ்டோரியாக இருந்துச்சு. செகண்ட், பொண்ணுங்கள்லாம் இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு போர்ட்ரே பண்ணுறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி ஓவராலாக நட்ராஜன், அருண் பாண்டியன் ஆக்டிங்காகவும் சில ட்விஸ்டெல்லாம் நிறைஞ்ச ஒரு கதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா ரைட் ஆப்டாக தான் இருக்கும்.